அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நியூ சிலபஸில் அழகு 5 பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்வு செய்தல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுக்கு தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேராகிராஃப் கொடுத்து பார்த்தோம்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை, இந்த பேரா படிச்சிட்டோம்னாலே பார்த்தோம்னா அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு மாடல் பார்க்கலாம். இப்போ இதில் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்கண்ட பத்திகளை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாசித்தரலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆப்ஷன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழைநீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்கால முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகள் சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். சரிங்களா, ஸோ இதான் பேராகிராஃபு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேட்குறாங்க. இதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது? ஆப்ஷன் ஏ காகிதம், ஆப்ஷன் பி காகித கப்பல், ஆப்ஷன் சி படகு, ஆப்ஷன் டி தோனி. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தோம்னா காகித கப்பல். இதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லைனே அதான் இருக்கும். சரிங்களா, மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். சரிங்களா, ஸோ நம்ம அந்த பேராகிராஃப்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படியே டேரெக்டாக பார்த்தோம்னா ஆன்சர் இதில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்கால முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? பழங்கால முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? இதுக்கு ஆன்சர் கப்பல் கட்டும் கலை. இதில் எப்படி பேராகிராஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். பழங்கால முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். சரிங்களா, அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் பார்த்தோம்னா, தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது? தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது? இதுக்குரிய ஆன்சர் இலக்கியங்கள். இதுவும் நமக்கு பேராகிராஃப்லேயே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தோம்னா அடுத்த லைன் நம்ம முன்னாடி பார்த்தோமா அதுக்கு கீழே இருக்க லைனே அப்படியே வரும். சரிங்களா, பழங்கால முதல் கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. சரிங்களா, அப்போ நம்ம அங்கே ஆன்சர் பார்த்தோம்னா இலக்கியம் அப்படின்னு பார்த்தோமா இங்கே தான் இருக்குது. சரிங்களா, அவங்க கப்பலும் கட்டியிருக்காங்க, அதன் மூலம் வெளிநாடுகளுக்கும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தில் கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம நாலாவது கொஸ்டின் பார்ப்போம். நாலாவது கொஸ்டின் பார்த்தோம்னா, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த போன கொஸ்டினுக்கு கீழேயே அடுத்து இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். சரிங்களா, இங்கே இலக்கியம் அந்த இது லைனுக்கு கீழே பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தோன்னா தொல்காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னீர் வடக்கம் மகடூருக்கு இல்லை, அதாவது கடல் காண்டி பயணம் பண்ணுறது பார்த்தோன்னா பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற நூலும் பார்த்தோம்னா தொல்காப்பியம். அடுத்து தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்த லைன்லேயே இருக்கும். சரிங்களா, இது பார்த்தோன்னா அந்நூலுங்கிற இந்த இடத்துல தொல்காப்பியம் பார்த்தோம்னா முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. சரிங்களா, ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு டேரெக்டாகவே ஆன்சர் இதில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த 5 கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி டைப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா புக்கில் நம்ம 6th to 10th புக்கு படிக்கிறப்ப பார்த்தோம்னா அந்த டாப்பிக்லாம் ஓரளவுக்கு ரீட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.